வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆப்பம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போகிறோம். இந்த ஆப்பம் நடுவில் நல்ல சாஃப்டாகவும் ஓரத்தில் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் தேங்காய் பால், வெஜிடபிள், நான்வெஜ் ஸ்டூலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யணுங்கிற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 20 ஆப்பம் நீங்கள் தாராளமாக சுடலாம். சம்டைம்ஸ் நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை கப்பில் எடுத்துருக்கிற அரை கப்பில் 1 கப் இட்லி அரிசியும் 1 கப் பச்சரிசியும் எடுத்துக்கணும். இது ரெண்டுமே சரிசமமாக இருக்கணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. அவல் திக்கான அவலாக இருந்தாலும் சரி, தின்னான இருந்தாலும் பரவாயில்ல. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதாவது உருட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துக்கோங்க. இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இது போடுறப்ப நம்மளோட ஆப்பத்துக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இந்த வாசனை தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றப்ப உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸாக அரைக்கணும். அந்த மாதிரி அரைச்சாதான் நம்மளோட ஆப்பத்தோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கிரைண்டரில் அரைச்சிட்டு கிரைண்டரில் இருக்கிற தண்ணியை நல்லா அழம்பி அதையும் ஊற்றிடுங்க. மாவு தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவுக்கு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கைகளால் கலந்துட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா மாவு புளிச்சு வரும். இதை ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விடுவோம். புளிச்சா மட்டும்தான் நம்மளோட ஆப்பம் ரொம்ப நல்லா ஆப்ப சோடாலாம் போடாமையே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ 8 மணி நேரம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா 8 மணி நேரம் நல்லா மாவு புளிச்சு அப்படியே டபுள் சைஸாக பொங்கி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாவு இந்த மாதிரி பொங்கி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ப சோடா, சில பேர் இதில் தான் ஈஸ்ட்டு சேர்ப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே சேர்க்காமையே நம்மளோட ஆப்பம் ரொம்ப சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா தண்ணி அலம்பி ஊற்றிருக்கிறதுக்கும் இந்த தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம், சேர்க்காமே நம்ம ஆப்ப சுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆப்பச்சட்டி சுட்டுருச்சு. சுட்டதுக்கப்புறமா நான் தண்ணிக்கினி எதுவுமே ஊற்றலை, அதே மாவை அப்படியே எடுத்து ஊற்றுறேன். பாருங்கள், இந்த மாவுலேயே நல்ல பஞ்சு மாதிரி நடுவுலையும் ஓரத்தில் நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். இந்த மாதிரி ஆப்பத்தை நல்லா ஆப்பச்சட்டியில் வச்சு சுற்றிக்கலாம். பபுளாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா புளிச்சிருக்கு, நல்லா புளிச்சிருக்குங்கிறது அர்த்தம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். பார்த்தா தெரியும் ஆப்பம் எந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் ஓரத்தில் நல்ல கிறிஸ்பியாகவும் வெந்திருக்குற. இதை எடுத்துட்டு அடுத்து நம்ம கிட்ஸுக்கு எந்த மாதிரி ஊற்றலாங்கிறத பார்ப்போம். பூ மாதிரி நம்ம ஊற்றலாம். விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தேங்காய் பால் ஒரு 1/2 கப் ஊற்றி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பம் வெள்ளை வெளியர்னு. இப்போ நான் இதை வச்சுட்டு அடுத்து ஆப்பம் ஊற்றிடுவோம். இப்போ பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க விருப்பப்பட்டு அழகாகவும் இருக்கும், விருப்பப்பட்டும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிராஸாக ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா பூ மாதிரி வந்துடும். இப்போ இதையும் மூடி வச்சு வேக விட்டுறலாம். பார்த்திங்கன்னா தெரியும், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுவும் ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வெந்துருச்சு. இதையும் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதோட நீங்கள் ஆப்பத்தோட ஸ்டூ, அதே மாதிரி தேங்காய் பாலோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.